அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நேசிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், சமாதானம் உண்டாகும். இன்றைக்கி நிறைய பேர் அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை எவ்வளோக்கு எவ்வளோ நேசித்து நாம் அதை வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகும். அந்த ரகசியத்தை நீங்கள் இன்றைக்கி புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வேதத்தை அதிகமாக வாசிங்க. எங்கள் வீட்டிலலாம் தேவனுடைய வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வைப்பாங்க. வேத வசனங்களை படிக்கணும், மனப்பாடம் பண்ணணுன்றதில் எங்களுடைய தகப்பனார் எங்களுக்கு நிறைய போதித்தார்கள். இன்றைக்கு அது எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நிறைய பணத்தினால, ஆஸ்தினால் எதை வேணாலும் நம்ம வாங்கலாம். ஆனால் தேவனுடைய சமாதானத்தை மட்டும், தேவன் கொடுக்குற சந்தோஷத்தை நம்ம எங்கேயுமே வாங்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையில் மட்டும்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நிச்சயமாய் ஆண்டவர் இலவசமாக நமக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய இடங்களில் பஞ்சம், இன்றைக்கி நமக்கு அந்த பஞ்சம் இன்னும் வரல, ஆனால் கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அதிகமாக நேசிப்பீங்களா? அதை அதிகமாய் வாசிப்பீங்களா? நீங்கள் வாசிக்கும்போது நீங்கள் தேடுகிற சந்தோஷத்தையும், நீங்கள் தேடுகிற நிம்மதியையும், நீங்கள் தேடுகிற சமாதானத்தையும் கர்த்தர் உங்கள் குடும்பங்களுக்கு கட்டளையிடுவார். God bless you.